ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கில் ஒரு சின்ன ஸ்டோரி. அந்த ஸ்டோரி என்னடான்னா, ஒரு அழகிய ஒரு இளம் பெண் ஒரு கோட்டையில் வந்து சிறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்கள சிறை வச்சது வந்து இந்த சூனியக்காரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா வந்து சிறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணை வந்து நீ ரொம்பவுமே அழகான பொண்ணு கிடையாது, நீ பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருப்ப, அதனால உன்னைய வந்து நான் சிறை வச்சிருக்கிறோம் அந்த கோட்டையில் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக அந்த சூனியக்காரி சொல்லிட்டே வந்ததுனால அந்த பொண்ணும் நம்பி அந்த கோட்டைக்குள்ளேயே இருந்துருச்சு. ஒரு நாள் அந்த வழியாக அந்த கோட்டையின் வழியாக ஒரு இளவரசர் வந்து கிராஸ் ஆகி போகிறாரு. அப்படி போகும்போது அந்த இளம் பெண்ணை வந்து பார்க்குறாரு கீழேருந்து மேலே. பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ ரொம்ப அழகாக இருக்கிறியே, நான் வந்து உன்னைய பார்க்க வரணும் அப்படின்னுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்கிறது இளவரசர்கிட்ட, இல்லை இளவரசரே, என்னை வந்து சிறை வச்சிருக்கிறாங்க ரொம்ப ஆண்டு காலமாக, நீங்கள் அப்படி வர முடியாது அப்படின்னோடனே தன்னுடைய நீண்ட கூந்தலை வந்து ஜன்னல் வழியாக வெளில விட்டு அதன் மூலிமா வந்து வேணால் நீங்கள் காப்பாற்றுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவரும் ஏறி போய் அந்த பொண்ணுகிட்ட போய் தன்னுடைய அந்த பொண்ணுடைய நாலேஜையும் அந்த பொண்ணுடைய அழகையும் வந்து இந்த இளவரசர் வந்து மெய் சிலிர்க்க பாராட்டுறாரு, கொண்டாடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து அந்த இளம்பெண்ணை மீட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஆக்சுவலாக அந்த கோட்டையோ இல்லை அல்லது சூனியக்காரியோ ஒன்றும் அந்த இளம்பெண்ணை வந்து ஒரு கைதியாக வந்து வச்சிருக்கல. தான் அசிங்கமாக தான் இருக்கிறோன்னு நம்ப வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சூனியக்காரி வந்து சொல்லி சொல்லி நம்ப வைக்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் எதுக்கு ஃபிட் இல்லை, நீ நாலேஜபிள் கிடையாதுன்னு அந்த சூனியக்காரி சொல்கிற அந்த விஷயத்தை தான் உள்வாங்கினதுனால தான் தான் வந்து ஒரு கைதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. இந்த ஒரு இளவரசர் வந்ததுனால மட்டும்தான் தான் ரொம்ப அழகாகவும் இருக்கிறோம், நல்லா நாலேஜபிளாகவும் இருக்கிறோம், நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அந்த பொண்ணுக்கு வந்திருக்குது. இந்த எதுக்கு இந்த ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன்னா, நமக்குள்ளேயே நிறைய சூனியக்காரிகள் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாங்க. நம்ம வந்து எதுக்கும் ஃபிட் இல்லை, நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரியாக பண்ண மாட்டோம் அப்படின்னு சொசைட்டி சொல்லியோ இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லியோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து உங்கள் அட்மாஸ்பியரை வந்து சரி பண்ணாமல், அவங்க அட்மாஸ்பியர்னு அதான் சூனியக்காரியை சொல்கிறேன், அட்மாஸ்பியர்ஸ் எதுவுமே சரி பண்ணாமல் நீங்கள் அதே ட்ராப்குள்ளேயே உங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்கிறது வந்து இந்த கதையில் வரக்கூடிய விஷயம் மாதிரி தான். எல்லாருமே அவங்கவுங்க பிளாட்ஃபார்மில் நல்லா தான் இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய சூனியக்காரி யார் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு அதை சரி செஞ்சு வெளியில் வாங்க. இளவரசர்லாம் எங்கே நின்று கேட்டுறாதீங்க. அந்த இளவரசரும் நீங்கள் தான், இளவரசியும் நீங்கள் தான். ஆனால் அந்த சூனியக்காரி யாருங்கிறத உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு வெளியில் வந்துடுங்க. தேங்க்யூ.